ஓகே, அடுத்து யாரை கூப்பிடலாம்? சுப்பு சார், புஷ்பா மேம். நாங்க 2 பேருமா? 2 பேரும் தான். வாங்க 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 சார், வாங்க மேம். சார், உங்களுக்கு என்ன டாஸ்க்னா? என்ன டாஸ்க் வேணா இருக்கட்டும் மேடம். தூள் கலப்புறேன். பாடணுமா ஆடணுமா என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. நல்லா யோசிச்சு சொல்லுங்க சார், அப்புறம் பின்னாடி வருத்தப்படக்கூடாது. யார் நானா? பின் வாங்கறதா? சான்ஸே இல்ல. இங்கிலீஷ்ல பேசணுமா ஹிந்தில பேசணுமா எதுல பேசணும்? எதுல வேணும்னாலும் பேசுறேன். சொல்லுங்க மேடம். இல்ல புஷ்பா கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணணுமா? என்ன வேணும்னாலும் பண்ணிடலாம். சார், நீங்க அவ்வளவுலாம் கஷ்டப்பட வேண்டாம் சார். என்னங்க நீங்க சீக்கிரமா என்ன டாஸ்க் சொல்லுங்க. ஒன்னும் பெரிய டாஸ்க் இல்ல. நீங்க உங்க வைஃப என் வைஃப ஜஸ்ட் தூக்கிட்டு ஒரு 10 ரவுண்ட் அடிக்கணும், அவ்வளவுதான் சார். என்ன சார் அவ்வளவு பேச்சு பேசுனீங்க, அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிக்கிறீங்க? இப்பதானே சார் என்ன வேணாலும் செய்வேன்னு சொன்னீங்க, தூக்குங்க. என்ன மேடம் நீங்க இப்படி பண்ணிட்டீங்க? நான் உங்களை நம்பி எவ்வளவு தைரியமா வாக்கு கொடுத்தேன். ஒரே வார்த்தையில என்ன டோட்டலா மொத்த எனர்ஜி இல்லாம பண்ணிட்டீங்களே. அவங்க ஒண்ணும் அவ்வளவு வெயிட் இல்லையே. கம் ஆன். இல்ல இல்ல புஷ்பா ஒண்ணும் அவ்வளவு வெயிட் இல்ல. பட் நான் அவங்களோட ரொம்ப வீக்கா இருக்கேன் மேடம். விதி வலிதுன்னு சொல்லுவாங்களே, அது இதுதானோ? எல்லாம் ஏன் சிரிக்கிறீங்க? நானும் சுப்புவும் ஒண்ணுதான். புருஷனுக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது பாத்துக்கிட்டு இருக்க பொண்டாட்டி இல்லனா, அவர் என்ன தூக்கறதுக்கு பதிலா இப்போ நான் சுப்புவை தூக்கிட்டு போறேன். பாத்தீங்களா? அதுதான் என் குண்டு புஷ்பாங்கிறது. எப்படி எனக்கு சப்போர்ட் பண்றான்னு பாருங்க. இந்த பாருங்க, நான் அவளை தூக்குறதோ அவ என்ன தூக்குறதோ முக்கியம் இல்லைங்க. எங்க பொண்ணு எங்க 2 பேரையும் தூக்கி எந்த உயரத்துல வச்சிருக்கான்னு பாருங்க, அதுதான் முக்கியம். சரி, அதான் முடியலன்னு சொல்லிட்டீங்களே, இதுல இருந்து ஒரு கார்டு எடுங்க. படிங்க. படி. ஓ, ராம்ப் வாக். ஏய், என்னது? ராம்ப் வாக்னா ஒண்ணு இல்ல, 2 பேரும் கையை பிடிச்சிட்டு கண்ணா பின்னான்னு தாறுமாறா நடக்கிறது, அவ்வளவுதான். வா இப்படி. அப்படிதான். கம் ஆன். ஓகேவா? ரெடி, ஸ்டார்ட். ஹே 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 ஹே. நெக்ஸ்ட் யாரு? எஸ், நம்ம பிரகாஷ் ஃபேமிலியோட ஆலமரம் நம்ம சாரதாமா. ப்ளீஸ் கம்மா. வாங்கம்மா, ப்ளீஸ் வாங்க. நீங்க ரொம்ப நாள் எதிர்பார்த்த உங்க பையனோட கல்யாணம் இது. உங்களுக்கு போய் டாஸ்க் எல்லாம் வைக்க முடியாதுமா. நீங்க இங்க என்ன சொல்ல போறீங்கன்னா இங்க உள்ள அத்தனை பேரும் காத்துட்டு இருக்கோம். சோ உங்க தாட்ஸ் என்ன, அத நீங்க இங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்கம்மா. சொல்றேன். எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரம் இது. நான் ஆசைப்பட்ட என் மனசு தெரிஞ்சவங்களுக்கு
ஆனாலும் அவங்கள என்னால நினைக்காம இருக்க முடியல. ஐ எம் வெரி சாரி, பட் பி ஹாப்பி. த மேக் இட் ஃபங்க்ஷன் சக்சஸ். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூமா. சாரதாமா ரொம்ப சென்டிமெண்டா பேசி நம்ம எல்லாருமே ஒரு நிமிஷம் ஃபீல் பண்ண வச்சுட்டாங்க. தேங்க்யூமா, தேங்க்யூ so மச். ஓகே, அகைன் அடுத்து யாரு? மாயா, ப்ளீஸ் கம். வாங்க வாங்க வாங்க. நானும் உங்களுக்கு ஏதாவது சொல்றதை விட நீங்க உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்யலாம். ஆக்சுவலா எனக்கு கொஞ்சம் மேஜிக் தெரியும். பண்ணி காட்டலாமா? வாட்? உங்களுக்கு மேஜிக் தெரியுமா? வெரி இன்ட்ரெஸ்டிங். எல்லாரும் மாதிரி நானும் உங்க மேஜிக்க பாக்குறதுக்கு ஆசையா காத்துட்டு இருக்கேன். சீக்கிரம் ஆரம்பிங்க மாயா. யா ஷூர். பங்கஜ் கொஞ்சம் இங்க வாங்களேன். இப்போ நான் உங்களுக்கு ஒரு gift தர போறேன். இல்ல மாயா, எனக்கு gift எல்லாம் வேண்டாம். பங்கஜ் பயப்படாதீங்க, வாங்கிக்கோங்க வாங்கிக்கோங்க. அட வாங்க சொல்லுங்கம்மா. பங்கஜ் வாங்குங்க. என்னங்க பங்கஜ்? இல்லங்க, எனக்கு இதெல்லாம் வேண்டாம். பங்கஜ், மாயா மேஜிக் பண்ணி கொடுத்திருக்காங்க, அது ஏன் வேண்டாம்னு சொல்றீங்க? வாங்கிக்கோங்க. சூர்யா, ப்ளீஸ் கம்.
தேங்க்யூ ஸோ மச். சோ நாம இந்த கேமை முடிக்க போற நேரத்துக்கு வந்தாச்சு. வெயிட் மீரா, வெயிட் மீரா. நீ எல்லாருக்கும் சொன்னேல, இப்ப நான் உன்னை விளையாட வைக்கிறேன். கம் ஆன், ஒரு கார்டு. இல்ல என்ன சந்திரா சார் நீங்க? நோ வே மீரா. நாங்க மட்டும் என்ன தக்காளி கொத்தா? எனி கார்டு மீரா. நீங்களே படிங்க சார். ஓகே. போட்டியில் மாப்பிளையை பாராட்டி பேசு. ஹே கம் ஆன் மீரா. எஸ் சார். சூர்யா சாரை பத்தி சொல்லணும்னா எவ்வளவு நேரம் வேணாலும் சொல்லிட்டு இருக்கலாம். ஆக்சுவலி அவரை நான் எப்படி பார்க்குறேன்னா ஒரு என்சைக்ளோபீடியா மாதிரி தான் பார்க்குறேன். நான் இந்த ஆஃபீஸில் ஜாயின் பண்ணதுலேருந்து சாரை ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணுறேன். இது வரைக்கும் சூர்யா சார் எந்த ஒரு விஷயத்துலையும் அடுத்து என்ன செய்யணும்னு தெரியாமல் ஒரு மாதிரி ஸ்டக் ஆகி நின்று நான் பார்த்ததே இல்லை. அதனால தான் பிஸ்னஸில் அவர் அவ்வளோ பெரிய இடத்துக்கு போயிருக்காரு. அதே மாதிரி சூர்யா சாரும் ஒரு பர்ஃபெக்ட் ஜென்டில்மேன். ஸ்டாஃப்ஸோட வெல்ஃபேரோட அவர் எடுத்துக்கிற அக்கறை இருக்கே, பிஸ்னஸ்ல ஒவ்வொருத்தரும் கத்துக்க வேண்டிய பாடம் அது. இதுதான் அவரும் அடிக்கடி சொல்லுவார். நம்மளோட ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே அவரோட ஃபேமிலியில ஒருத்தர் மாதிரின்னு ஜஸ்ட் லைக் தட் வார்த்தைக்காக சொல்றது இல்லை. அவர் அதை உள் மனசுல இருந்து சொல்றாரு. அவர் ஆஃபீஸ்ல அவர் கூடவே விபியா ஒர்க் பண்றதுல எனக்கெல்லாம் ரொம்ப பெருமையா இருக்கும். ஒவ்வொரு நாளும் நான் நினைச்சுப்பேன், சூர்யா சாரோட ஒர்க் பண்றதுக்கு நமக்கு பெரிய லக் வேணும்னு. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் லவபிள் ஆப்பர்ச்சுனிட்டி. வெல்கம். சூப்பர் மீரா, கலக்கிட்ட. கிளாப். பொண்ணை பத்தி சொல்லுங்க மீரா. இவளை பத்தி ஒரே வார்த்தையில சொல்லிடலாமா சந்திரா சார்? இவ சரியான டிராமா குவீன். என்ன மீராஜி, ம்? பொண்ணை பத்தி சொல்ல சொன்னா யோசிச்சுக்கிட்டே நிக்கிறீங்க. ஒருவேளை சட்டுன்னு சொல்ல முடியாதபடி நிறைய இருக்கோ? சொல்லுங்க மேடம், அனு மேடத்தை பத்தி 4 வார்த்தை சொல்லுங்க. ஆக்சுவலி அனு ரொம்ப சிம்பிளான ஃபேமிலில இருந்து வந்த பொண்ணு. அவங்க வீட்டை கூட நான் பார்த்திருக்கேன். எப்படி இவங்களால இந்த வீட்டுல வாழ முடியுதுன்னு பல தடவை நான் யோசிச்சிருக்கேன். பட் அனு அங்கதான் இருக்கா, அதுவும் சந்தோஷமா இருக்கா. அவளுக்கு ஆசைகள் எதுவும் கிடையாது, ரொம்ப சிம்பிளா இருப்பா. அப்படிப்பட்ட சிம்பிளான ஒரு பொண்ணுக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை. அதான் லைஃபோட பசில்னு சொல்லுவாங்களே, வாழ்க்கையோட புதிர். அப்படிதான் நான் நினைச்சுப்பேன். சூர்யா சாருக்கும் அனுக்கும் ஒரு ஏணி வச்சா கூட எட்டாது. ஆனா விதி அவங்க 2 பேரையும் ஒன்னா சேர்த்துருச்சு. நான் சொன்னேனே, சூர்யா சாரோட ஒர்க் பண்றதுக்கே ஒரு லக் வேணும்னு. ஆனா அனு சூர்யா சாரையே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. எத்தனையோ கோடீஸ்வரங்க வீட்டு பொண்ணுங்களாம் சூர்யா சாருக்காக காத்துட்டு இருக்கும் போது அனுவ சூர்யா சார் செலக்ட் பண்ணும் போதுதான் யோசிச்சுப்பேன், அனு இஸ் த லக்கியஸ்ட் பர்சன் இன் தி வேர்ல்ட். கங்க்ராட்ஸ் அனு. சூப்பர் மீரா, சூப்பர். தேங்க்யூ ஸோ மச். அனு, நீ ஏதாவது வந்து சொல்லணும்னா சொல்லலாம். கம் ஆன். எஸ் சார். வா. என்னை பற்றி பாராட்டி பேசின மீரா மேம்க்கு ரொம்ப தேங்க்ஸ். பட் அவங்க லவ்வை பற்றி சரியாகவே புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன். ஸ்டேட்டஸ் பார்த்து, கலர் பார்த்து, ஃப்யூச்சர் பிளானை பற்றி வர்றதுக்கு பேர் லவ் இல்லை. இவளை என் மனசுக்கு பிடிச்சிருக்கு,
இவ தான் என் வாழ்க்கை முழுக்க கூடவே ட்ராவல் பண்ணுறதுக்கு சரியான பொண்ணுன்னு எப்போ 2 பேருக்கும் தோணுதோ அங்கே தான் பியூர் லவ் ஸ்டார்ட் ஆகுது. மற்றதெல்லாம் லைஃப் பிளானிங் மட்டும்தான். எனக்கும் சூரிய சருக்கும் மத்தியில் இருக்கிறது ஒரு பிஸ்னஸ் பிளான் மாதிரி தான். பிளான் பண்ணி வந்ததில்லை, பியூர் லவ். எப்பவும் பிஸ்னஸ்னு மீறமாக யோசிச்சுட்டு இருந்ததுனால இந்த பாயிண்ட்டை மிஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இதை இங்கே சொன்னாதான் இந்த கேம் ஃபுல்ஃபில் ஆகும்னு தோணுச்சு, அதான் சொன்னேன். தேங்க்ஸ் சார். அனு, நீ சொன்ன மாதிரி மாயா கொஞ்சம் விவகாரமான ஆள் தான். அவகிட்ட நம்ம கொஞ்சம் கவனமாக தான் இருந்தாகணும். கவலைப்படாத அனு, அந்த சாமியார் வந்ததும் இந்த பிரச்சனை சரியாயிடும். டோன்ட் வரி. என்ன புஷ்பா, ஏதோ பலமான யோசனையில் இருக்க? இல்லை சுப்பு, நாளைக்கு அணுக்கு கல்யாணம் ஆயிடும். அவ சூர்யா சார் வீட்டுக்கு போயிடுவா. அப்புறம் அவ சூர்யா சார் கூட தானே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பா. ஏன், இது சந்தோஷமான விஷயம் தானே? இதை பத்தி ஏன் இவ்வளவு யோசிச்சுட்டு இருக்க? அதுக்கு இல்லை, இவ்வளோ நாளும் நம்ம 3 பேரும் ஒரே வீட்டில் இருந்தோம். நம்ம சாப்பிடும்போது ஒன்றா தான் சாப்பிடுவோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊட்டி வெட்டிட்டு கூட சாப்பிட்ருக்கோம், தெரியும்ல. ஆனால் இனிமே அணு நம்ம கூட இருக்க போகிறதில்ல. ஊட்டிலாம் விட முடியாதுல்ல. ஆமாம் புஷ்பா, இனிமே நாம நம்ம பொண்ணுக்கு முன்ன மாதிரி சாப்பாடெல்லாம் ஊட்டி விட முடியாது. அந்த சந்தோஷம்லாம் இனிமே நமக்கு கிடைக்காது. அதெல்லாம் அப்போ புஷ்பா, நம்ம பொண்ணோட சந்தோஷத்துக்காக இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை எல்லாத்தையும் விட்டு கொடுத்து தானே ஆகணும். ஏய், உன்னை இப்படி உம்முன்னு பார்த்தா அனு வருத்தப்பட மாட்டாளா? நாம வருத்தமா இருக்கிறத பார்த்தா அனு சங்கடப்படுவா. வா புஷ்பா, நாம ஏன் அவன் சந்தோஷத்துக்கு எடுக்கணும்? ஏன் இங்கே வர சொல்லிட்டு சுப்பு, அங்கேயும் சாப்பிட்டுருக்கலாம்ல. இல்ல புஷ்பா, இனிமே நம்ம சாப்பிடும்போது அனு நம்ம கூட இருக்க மாட்டா. நீ வேற அதை ஞாபகப்படுத்திட்டியா? எனக்கு என்னமோ தொண்டையெல்லாம் அடைச்ச மாதிரி ஆயிடுச்சு. இனிமே அனு நம்ம கூட இருக்க மாட்டாதான். நம்ம ஒரே பொண்ணு, செல்ல பொண்ணு. ஆனா சுப்பு, நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு. நம்ம பொண்ணோட கல்யாணம் ஜாம் ஜாம்னு நடக்க போகுது. இந்த மாதிரி ஒரு கல்யாணத்தை நம்ம கனவுல கூட நினைச்சு பார்த்திருப்போமா? அவ எவ்வளோ பெரிய கோடீஸ்வரர் வீட்டுக்கு வாக்கப்பட்டு போற பாரு. கரெக்ட் தான் புஷ்பா. ஆனா அனு எங்க நம்மளை விட்டு ரொம்ப தூரம் போயிடுவாங்களோங்கிற ஒரு சின்ன கவலை தான். பொண்ணுங்க வாழ்க்கைனால அப்படிதானே, போய் தானே ஆகணும். அதை நினைச்சு வருத்தப்பட்டு என்ன பண்ண முடியும்? அது வருத்தம்னு இல்லை, ஆனா என்ன பண்றதுன்னே தெரியல. நம்ம கூட அவ இருக்க மாட்டால கல்யாணத்துக்கு அப்புறம். அதை நினைச்சாதான் எனக்கு சங்கடமா இருக்கு. புஷ்பா, இதை பாரு, ஒரு இப்பதான் அவ புருஷன் கூட ஜாலியா சிரிச்சு சந்தோஷமா பேச ஆரம்பிச்சிருக்கா. கல்யாணத்துக்கு அப்புறம் எங்க அவ முழுசா நம்மள மறந்துடுவாளோன்னு ஒரு பயம் வந்துருச்சு புஷ்பா. அப்படிதான், வேற என்ன பண்ண முடியும்? அதுதானே வாழ்க்கை, அதுதானே நிஜம். பொண்ணுங்கன்னா அப்படிதான், அப்பா அம்மா விட்டுட்டு புருஷன் கூட போயிடுவாங்க. ஏன் நான் இப்ப உன் கூட வந்து வாழலையா எங்க அப்பா அம்மாவை விட்டுட்டு? இப்ப என்ன உனக்கு? அனு நம்ம கூட சாப்பிட போறது இல்ல, அவ்வளவுதானே. உனக்கு ஊட்டி விடணும், அதானே. நான் உனக்கு ஊட்டி விடுறேன், நீ எனக்கு ஊட்டி விடு, சரியா?